ஒரு 2000 காலகட்டத்தில் கார்ஸ்னாலே அது வந்து பெட்ரோல் கார்ஸ் தான். ஏன் டீசல் கார்ஸ் வந்து நிறைய பேருக்கு விருப்பத்தில் வராதுன்னா, டீசல்ஸ்னா வந்து க்ரூடாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும், டெய்லி காரை ஸ்டார்ட் பண்ணணும், ஓட்டணும்னு ஒரு கன்சர்ன் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு டீசல் கார் ஒரு மேனுஃபேக்சர் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பெட்ரோலுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸோட இருந்தது. அந்த கார் என்னன்னு தான் நம்மளோட ஐகானிக் கார் 2ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. நான் சொன்ன அந்த கார் தான் வந்து ஹிண்டேயோட ஆக்சன். ஆக்சுவலி இந்த காரை பற்றி கிறிஸ்பான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்கிறேன். அந்த காலகட்டம் 90 காலகட்டம் இல்லை வந்து 2000 காலகட்டம் வந்து இன்னைக்கு மாதிரி கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து கம்மியான கார்ஸ் தான் இருந்து, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து வெரைட்டி ஆஃப் செக்மெண்ட்ஸ், நிறைய கார்ஸ்னு பையர்ஸுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஒரு கார் வந்து அப்கிரேடுன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அன்னைக்கு கார்ஸே லக்ஸுரியான ஒரு கான்செப்ட், எவ்ரிடேக்கான ஒரு யூசேஜ் இல்லாமல் லக்ஸுரிக்காக தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹேஷ்பேக்ல இருந்து ஒரு அப்கிரேடுன்னு சொல்லக்கூடியது மிட் சைஸ் செதான்ஸ்ல தான் இருந்தது. மிட் சைஸ் செதான்ஸ் தான் அந்த லுக்ரேட்டிவானது. மாருதி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முதல்ல 1000, அதுக்கப்புறம் எஸ்டீம்னு சொல்லி ஒரு மோனோபோலியா இருந்தாங்க. நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வேற இருந்தாங்க. இப்போ ஹிண்டே இந்தியா வந்து அவங்களோட முதல் ப்ராடக்ட்டை வந்து சாண்ட்ரோவை வந்து லான்ச் பண்ணாங்க. அது ஒரு ரன்அவே சக்சஸ். அந்த காலகட்டத்தில் அவங்களோட செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு லுக்ரேட்டிவான செக்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா அந்த லுக்ரேட்டிவ் வேர்டை யூஸ் பண்றேன்னா, நம்மளோட ரீசன்ட் ரிவ்யூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம லுக்ரேட்டிவான செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கியாவை எடுத்தோம்னா, கியா வந்து இன்னைக்கு லுக்ரேட்டிவா இருக்கக்கூடிய மிட் சைஸ் எஸ்யூவி, அதே மாதிரி சப் 4 மீட்டர் எஸ்யூவில தான் அவங்களோட கார்ஸை வந்து லான்ச் பண்ணி அவங்களோட பொசிஷனை வந்து ஒரு 4th பொசிஷனை வந்து கீப் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல. அதே மாதிரி தான் ஹிண்டே அந்த காலகட்டத்தில் அந்த லுக்ரேட்டிவான மிட் சைஸ் செதான் செக்மெண்ட்ல தான் அவங்களோட செகண்ட் ப்ராடக்டான ஆக்சென்ட்டை லான்ச் பண்ணாங்க. நல்ல காம்படிஷன் அந்த காலகட்டத்தில் இருந்து. எஸ்டீம் வந்து மோனோபோலியா இருந்தது. ஏன்னா மாருதியோட ப்ராடக்ட் கூட ஒப்பலோட கோர்ஸா, ஃபோர்டோட எஸ்கார்ட்னு சொல்லி நல்ல ஒரு காம்படிஷன் இருந்த காலகட்டத்தில் இந்த காரை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லக்ஸூரியஸ் மிட் சைஸ் ஒரு செதானா கொண்டு வந்திருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட எக்ஸ்டீரியர் டீடைலிங் குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு 2000ல இந்த காரை வந்து நம்ம பார்க்கறத நினைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு கூட இது ஹாட்டா ரொம்ப மாடர்னா இருக்குதுன்னா, அந்த கட்டத்தில் இது வந்து எல்லாரோட பார்வையை வாங்குற ஒரு மாடலா இருந்திருக்கும். எல்லாருக்குமே இது வந்து ஹாட்டா தான் இருந்திருக்கும். எக்ஸ்டீரியர் பார்த்தோம்னா ஒரு லோவான ஒரு ஃப்ரண்ட் ஸ்டாண்ட், ஒரு டிப்பிக்கலாக அந்த காலகட்டத்தில் இருந்த செதானோட எல்லா ஸ்டைலுமே இருக்குது. கிளியர் லென்ஸ் ஹெட்லாம்ப், இன்னைக்கு மாதிரி ப்ரொஜெக்ட் எல்இடிஸ் எல்லாம் இல்லை, நார்மலான ஒரு குரோம் கிரில், பாடி கலர்ட் பம்பர்ஸ். அன்னைக்கு வந்து நிறைய கார்ஸ்ல வந்து பாடி கலர் பம்பர்ஸ் கூட நம்ம பார்க்க முடியாது. ஃபோக் லேம்ப் வந்து அன்னைக்கு ஒரு ஃபீச்சராக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபோக் லேம்ப்ஸ் வந்து கார்லயே நம்ம பார்க்க முடியாது. இந்த சைட் ப்ரொஃபைல் தான் இந்த காருக்கான இன்னொரு மெயினான ஒரு யூஎஸ்பி. ஏன்னா செதானோட அந்த சில்அவுட்ல இருக்கும். நம்ம அன்னைக்கு வந்து ஒரு ஹேஷ்பேக்ல இருந்து அப்கிரேட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு கார், இவ்வளோ லெந்தியான ஒரு கார், உள்ள ஒரு நல்ல ஸ்பேஷியஸா காட்டுற ஒரு பிரீமியமான கார்னு சொல்லக்கூடியது இதோட மெயினான ஒரு அட்வான்டேஜ். அப்கிரேடேஷன் நம்ம மீன் பண்ணதுல வந்து பூட் ஸ்பேஸ் கூட ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் அந்த காலகட்டத்தில். ஏன்னா செதான்ஸ் தான் வந்து ஹேஷ்பேக்ஸ்ல இருந்து வரும்போது நல்ல பூட் கொடுக்கும். இந்த பூட்ல வந்து இந்த காலகட்டம் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிலீஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட்ல ஃபியூல் லிட் ஓபன் பண்றதுல வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா இவ்வளோ பெரிய பூட். அது வந்து அந்த காலகட்டத்தில் மக்களோட ஒரு மெயினான ஒரு கன்சர்னாக ஒரு பாயிண்டாக இருந்தது. ஆக்சென்ட்னு சொன்னாலே எனக்கு அந்த காலகட்டத்தில் ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா, உள்ள நம்ம வந்து ரேடியோ ஆன் பண்ண உடனே இந்த போர்ஷனில் வந்து ஒரு பவர் ஆண்டனா வந்து உயரும். நிறைய பேர் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காரில் ஆக்சுவலி இது இருந்தது. ரீசெண்ட் அவங்க டிங்கரிங் பண்ணும்போது அதை க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் வந்து மாருதி வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டம். எஸ்டீம் வந்து மக்களோட ஒரு சாய்ஸாக இருந்தது. அதாவது ஹேஷ்பேக்ல இருந்து அப்கிரேட் பண்ணுறவங்க. அந்த கட்டத்தில் ஒரு ஹோம் கிரவுண்ட் பிராண்டை விட்டுட்டு ஹிண்டே மாதிரி ஒரு நியூவான ஒரு ஃபாரின் பிராண்டை மக்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தோம்னா, இதோட ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் நம்ம சொல்லக்கூடியது இதோட சரியான ஒரு ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேபின். இன்னைக்கு வந்து நம்ம அந்த கேபின் பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்டேட்டடா தெரியும். அந்த காலகட்டத்தில் இது வந்து லக்ஸூரியஸான ஒரு கேபின். பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் எல்லாம் அன்னைக்கு நம்ம கார்ஸ்ல பார்க்கவே முடியாது. கூட இந்த சீட்டிங் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ஸ் கூட கம்பீட் பண்றதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ், நல்ல பேடிங், நல்ல குஷனிங், நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷன். இதோட வந்து ஒரு நல்ல ஹைலைட். நம்ம இன்டீரியர் லேஅவுட் வந்து இன்னைக்கு சிம்பிளிஸ்டிக்கா தெரிஞ்சாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப வந்து லக்ஸூரியஸான கார்ஸ்ல தான் இந்த மாதிரி ஒரு லேஅவுட்ல இருக்கும். இந்த போர்ஷன் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், அது லெதர் மாதிரி ஒரு டிசைன் தீம்ல இருக்கும், ஒரு ஆஷ் கலர்ல இருக்கும். இந்த சென்டர் கன்சோல் பார்த்தோம்னா இதுல ஒரு கிளாக் ஸ்டில் ஒர்க்கிங் தான், அந்த டிஜிட்டல் கிளாக். அன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ்பி பிளஸ் வந்து நமக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வருது, ரியர் டிஃபோகிறதுல வந்துருந்து, ஃப்ரண்ட் ஃபோக் லேம்புக்கான சுவிட்சஸ். இந்த போர்ஷன்ல அன்னைக்கு வந்து சிங்கிள் டென் கேசட் பிளேயர்ஸ் வரும். இப்போ வந்து அவங்க ஒரு சிடி பிளேயர் வச்சிருக்காங்க. மேனுவல் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா மேனுவல் தான்.
அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் ஏசிஸ் கிடையாது. ஏசி வந்து லக்ஸுரியா நினைச்சிட்டு இருந்த ஒரு பீரியட். இதுல ஒரு இது பாருங்க, நொஸ்டாலஜிக்கா இருந்தா கூட அன்னைக்கு யூட்டிலிட்டியை வந்து அவங்க பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இது ஒர்க்கிங்ல தான் இருக்கு. 2 பாட்டில் ஹோல்டர் இல்ல கப் ஹோல்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து அன்னைக்கு வந்து சிகர் லைட்டர்ஸ் பிளஸ் ஆஷ்ட்ரேஸ். இந்த போர்ஷன்ல வந்து அன்னைக்கு வந்து மொபைல் போன்ஸ் இல்லாத காலகட்டம்னா கூட ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், ஒரு ராட்டில் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பேடோட கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து கியர் ஸ்டிக்ல லெதர் ராப்பிங் பிளஸ் வந்து எல்லா போர்ஷன்லயும் இந்த கபி ஹோல்ஸ் எல்லாத்துலயும் அந்த பேட்ஸ் கொடுத்துருக்கிறது அந்த பிரீமியம்னஸ் வந்து கண்டிப்பா காட்டும். ஸ்டியரிங் வீல் வந்து அடிக்வேட்லி சைஸ்டா சிம்பிளா இருந்தா கூட வந்து அந்த காலகட்டத்திலே வந்து டில்ட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீச்சர் அன்னைக்கு வந்து கூட ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கிடையாது. அன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து சிம்பிளா இருந்தா கூட அந்த காலகட்டத்தில் வந்து அனலாக் மீட்டர்ஸ் கூட நம்ம ஓடோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து அந்த மீட்டர் டைப்ல தான் இருக்கும். இதுல வந்து டிஜிட்டல் டைப்ல வந்தது அந்த கட்டத்தில் வந்து ஒரு பிரீமியமான விஷயம். செதான்ஸோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ரியர் சீட்டிங் தான். அந்த ரியர் சீட்டிங்ல நிறைய கார்ஸ்ல வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பவர் விண்டோஸ் எல்லாம் இருக்காது. நம்ம மேனுவலா தான் ஒர்க் பண்ணணும். கூட வந்து சைல்ட் லாக்கை பத்தி எல்லாம் அந்த காலகட்டத்தில் யாருமே பாதர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல வந்து சைல்ட் லாக்ஸ் இருந்தது. கூட சென்ட்ரல் லாக்கிங் வந்து இதுல ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரா இருந்தது. ஏன்னா ஸ்பீட் போனோன்னு ஆட்டோமேட்டிக்கான சென்ட்ரல் லாக்கிங் கிடையாது. ஆனால் வந்து சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சர் வந்து இதில் ஸ்டாண்டர்டாக வந்துருது. நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். இன்க்ரெஸ் வந்து ஈஸி தான். ஆனால் வந்து செதான்னால கொஞ்சம் லோ ஃப்ளோரில் தான் நம்ம உட்காந்துருப்போம். ஒரு ஃப்ளாட்டான பெஞ்ச் சீட், இதை தான் அந்த காலகட்டத்தில் பெஞ்ச் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த சீட்ஸோட ஸ்கூப்பிங் டிசைனிங் வேற மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான சீட். 3 பேர் கண்டிப்பாக உட்காரலாம். ஃப்ரண்ட்ல அந்த ஏசி வெண்டோட ப்ரொட்ரூடிங்கோ இல்லை கீழே வந்து அந்த ஃப்ளோர் பம்பு பெருசாக அப்படி எதுவுமே இல்லை. 3 பேர் கண்டிப்பாக உட்காரலாம். லெக் ரூம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அடிக்குவேட் தான். மோர் தான் அடிக்குவேட்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அடிக்குவேட் தான். இதை வந்து இந்த சீட் கொஞ்சம் கூட பின்னாடி இருக்குது. ஆனால் இந்த சீட் என்னோட டிரைவ் பொசிஷனில் இருக்குது. நல்ல டிஎல்ஓ அந்த கட்டத்திலே வந்து நம்ம ஒரு செதான்ல கம்ஃபர்ட்டா டிராவல் பண்றதுக்கான நல்ல ஒரு டிஎல்ஓ, நம்ம கை வைக்கிறதுக்கான இதுல ஒரு ஸ்பேஸ். இன்னும் ஒரு பிரீமியமான ஃபீல் என்னன்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் எல்லாம் அந்த கட்டத்திலே வந்து ஒரு நல்ல பிரீமியமான பிளாஸ்டிக் குவாலிட்டி. ரூஃப் லைனர் பார்த்தோம்னா அந்த நிட்டட் ரூஃப் வந்து அந்த கட்டத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஓனர் வந்து இதை அப்கீப் பண்ணி வச்சிருக்கிறது. 2003ல இருந்து இந்த கட்டம் வரைக்கும் எந்த பார்ட்ஸுமே மாத்தினது கூட ஓஎம் பார்ட்ஸ் தான் மாத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்கா தான் இந்த கார் இருக்கு. எக்ஸ்டீரியர்ல மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த கார்ல அந்த காலகட்டத்தில் வந்து ரியர் டிஃபோகர் லைன்ஸ் வந்திருந்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டா இருந்து. ஆக்சுவலி ஆக்சென்டோட ஒரு சக்சஸுக்கு மெயினான ஒரு ரீசன் பார்த்தோம்னா அந்த கட்டத்தில் வந்து ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு ஹிண்டே கொடுக்கறது மாதிரி அந்த கட்டத்தில் வந்து ஒரு பிரீமியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது இந்த காருக்கான ஒரு சக்சஸ்ல ஒரு மேஜர் பார்ட்டை வந்து பிளே பண்ணி. நம்ம இந்த ஆக்சென்டோட நிறைய யூஎஸ்பிஸை முதல்ல பார்த்தோம். அதோட சைஸ் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும். ஆனால் இன்னொரு மெயினான ஒரு யூஎஸ்பி வந்து இதோட என்ஜின்ஸ். முதல்ல வந்து நம்ம பெட்ரோல் என்ஜின்ஸ் பத்தி பேசுவோம். பெட்ரோல் என்ஜின்ஸ் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் அண்ட் 1.6 லிட்டர் இருந்து 1.6 லிட்டர் வந்து ஜிஎல்எஸ் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன்ல இருந்து பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் நார்மலா எல்லாரும் பார்க்குற அந்த பெட்ரோல் என்ஜின்ஸ் தான். ஆனால் இதோட மெயின் ஹைலைட்டே வந்து 2002ல வந்து அவங்க லான்ச் பண்ண இந்த டீசல் என்ஜின் தான். இந்த டீசல் என்ஜின் பார்த்தோம்னா சிஆர்டிஏ டெக்னாலஜியோட வந்திருந்து. நம்ம முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், டீசல்ஸ்னா அன்னைக்கு க்ரூடா ரிஃபைன்மெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப நாய்ஸியா வைப்ரேஷன்ஸோட இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ஒவ்வொரு என்ஜினுக்கு வேரியபிளா இருக்கும். ஆனால் ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணி இந்தியாவிலே டீசல் கார்ஸ் வந்து ஒரு லக்ஸரி செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல் பையர்ஸ்க்கு வாங்க முடியும்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது வந்து இந்த ஆக்சென்டோட சிஆர்டிஏ என்ஜின். பார்த்தோம்னா ஆக்சுவலி இதுல உங்களுக்கு தெரியுது சிஆர்டிஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர்ஸ் வந்து இதுல தெரியுது. 3 சிலிண்டர் இது டர்போ என்ஜின். நம்ம ஐகானிக் கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ண சென் வந்து டீசல் தான். ஆக்சுவலி அது வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் டீசல், ரொம்ப பெரிய 4 சிலிண்டர் டீசல் என்ஜினா இருந்தது. இது டர்போ டீசல் என்ஜின். டர்போ பார்த்தோம்னா வந்து இந்த போர்ஷன்ல இருக்குது. அந்த டர்போக்கான ஹோசஸ் இங்க வருது. இந்த போர்ஷன்ல ஒரு வெர்டிகலான ஒரு இன்டர்கூலர் வச்சிருக்காங்க. இந்த காரோட என்ஜின் வந்து அந்த இந்தியன் டீசல் என்ஜின்ஸ் வந்து பெஞ்ச் மார்க் பண்ணுதுன்னு சொன்னதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா இந்த என்ஜின் வந்ததோட மாருதி பார்த்தோம்னா அவங்களும் என்ஜின் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எஸ்டீம்ல ஆகட்டும், சென்ல ஆகட்டும், இந்த பிஜிஓ சோஸ்ட் அந்த டட் 5 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2005 காலகட்டத்தில் அவங்க ஸ்விஃப்ட் லான்ச் பண்ணும்போது ஃபியட் கிட்ட இருந்த அந்த 1.3 மல்டி ஜெட் என்ஜின் இந்தியன் என்ஜின் சொல்லக்கூடிய லெவலுக்கு அது மாறினதுக்கு இந்த என்ஜினோட போட்டி தான் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த கார்ல வந்து நம்ம நார்மலா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்க்காத ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஆக்சுவலி அது அந்த பவர் ஸ்டியரிங்கான ஃப்ளூயிட் கண்டெய்னர். ஆனா இந்த கார்ல அந்த காலகட்டத்தில் ஆகட்டும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் இல்லை எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் பதிலாக வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்ஸ் இருக்கும். பவர் ஸ்டியரிங் வந்து ஆயில் இருக்கும். அந்த ஆயில் லெவல் பார்க்கறதுக்கான அந்த யூனிட் தான். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் கீ. அந்த காலகட்டத்திலே வந்து ஓஎம் ஆயிருந்த கீ தான். ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட ஒரு குட்டி வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம்.
ஆக்சுவலி டிரைவிங்கில் வந்து நமக்கு ஃபீல் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து கிளச் வந்து இன்னைக்குள்ள மாடர்ன் கார்ஸில் இருக்கிறது மாதிரி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. கியர்ஸ் பார்த்தோன்னா கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு 3 சிலிண்டர் டீசல் என்ஜினால கொஞ்சம் என்ஜின் ரம்பிள், கொஞ்சம் வைப்ரேஷன்ல என்ஜின் ரம்பிள் நமக்கு கேட்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஒரு லீனியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆங்கிள், ஒரு பொசிஷன் பிளஸ் வந்து பானட் தெரிகிறது, சுற்றி நல்ல விசிபிலிட்டி, டிஎல்ஓ ஒரு சின்ன மிரர், ஆனால் வந்து நல்ல விசிபிலிட்டி, இடையில வந்து பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லை. ஸ்டியரிங் வந்து ஒரு சாஃப்டான ஸ்டியரிங். பொதுவாக ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது பார்த்தோம்னா ஒரு சாஃப்டான ஸ்டியரிங். ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏசி கூட நல்ல பவர்ஃபுல்லான ஏசி, ஸ்டில் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சூப்பர்வான ஒரு டிரைவ் வந்து ஒரு நஸ்டாலஜிக் ஃபீலோட வந்து கொடுக்குது. நம்ம ஒரு சின்ன டிரைவ் வந்து இந்த கார் எடுத்ததுல என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து கார்ஸ் ஓட்டுறது வந்து ஒரு வேலையாக தான் இருக்கு. ஏன்னா ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கிளச் வந்து ஹெவியாக இருக்கும், கியர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த கார் வந்து அந்த ஈஸி மெனூரபிலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து பெஞ்ச் மார்க் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கூட ஒரு டிரைவர் வந்து லைட் கண்ட்ரோல்ஸோட ஈஸியாக ஓட்டுறது மாதிரி இருக்கிறது இன்னைக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போ செதான்ஸ்னாலே வந்து ரியர் சீட் வந்து ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஃபோக்கஸ்ட் தானே அந்த கட்டத்தில். முதல்ல இன்டீரியர்ல பார்த்தா நான் உட்கார்ந்து இருக்கிற லேஅவுட் நம்ம கார்ல வந்து டிரைவ் பண்ணும்போது இன்னைக்கும் அதோட சஸ்பென்ஷன் இதெல்லாம் நல்ல மெயின்டைன், நல்ல நீட்டா இருக்குது. ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். அந்த டிஎல்ஓஸ் ஆகட்டும், நம்ம ஒரு லோ ஃப்ளோர்ல தான் கண்டிப்பா உட்காந்துருக்கோம். ஆனா கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆங்கிள் ஒரு கம்ஃபர்ட்டுக்கு வந்து ஸ்பெக்கா இருக்கு. ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான், ஆனால் கூட நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி. வேற வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இது மாதிரி உள்ள விஷயங்கள் எதுவுமே, லேட்டஸ்டான எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் கூட ஒரு ப்ரீமியமான கேப்னா இன்னைக்கு இது காட்டி. இந்த கார் பார்த்தோம்னா 2003 மாடல் சிஆர்டிஏ டீசல் மாடல். ஆக்சுவலி சிஆர்டிஏன்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். டிஎல்எஸ்ன்னு சொல்லி இதுக்கு லோவரா ஒரு டீசல் மாடல் கூட இருந்து, பெட்ரோல் வந்து ஜிஎல்எஸ், ஜிஎல்இன்னு சொல்லி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும். இந்த கார் பார்த்தோம்னா 19 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த காரோட ஓனர் வந்து ஓஎம், அதாவது ஒரிஜினலி ஸ்டாக்கா வந்து மெயின்டைன் பண்றாங்க. மிஸ்டர் சபீர் அவங்க நம்ம ஊர்ல மார்த்தாண்டத்துல டாக்டரா இருக்காங்க. அவங்க இந்த கார் வந்து எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தது வந்து நம்ம மோட்டாகன் ஃபேமிலி சார்பா, மோட்டாகன் டீம் சார்பா வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி இந்த கார் வந்து நம்ம ஐகானிக் கார்ஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் கார்ஸ் நம்ம நிறைய தேடினா கூட அப்கீப்பிங்ல இவ்வளோ நீட்டா ஃபைனா மெயின்டைன் பண்ண கார்ஸை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆக்சன் பார்த்தோம்னா 2005 காலகட்டம் தான் இந்த காரோட குளோரியஸான ஒரு இயர். ஏன்னா வந்து 30,000 கார்ஸ் வந்து அந்த ஒரு வருஷத்துல வித்தாங்க. 2002ல இருந்து 2004 வரைக்கும் அக்சென்ட் விவான்னு சொல்லி ஒரு மாடல் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரியர்ல ஒரு வைப்பர்லாம் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலா இருந்தது. 2007-8 காலகட்டத்தில் வந்து அவங்க வெர்னா லான்ச் பண்ணும்போது ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்ல பார்த்தோம்னா இதே அக்சென்ட் உள்ள நேம்ல தான் வெர்னா இருக்கும். ஏன்னா வெர்னா வந்து இந்தியா மாதிரி சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் வெர்னான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த அக்சென்டையும் வச்சுட்டு இதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனான அக்சென்ட்டை வந்து வெர்னான் இந்தியால லான்ச் பண்ணாங்க. ஓவர் தி இயர்ஸ்ல வந்து காம்படிஷன் ஃபியர்ஸ் ஆனதுல இதோட சேல்ஸ் வந்து கம்மியாச்சு. அக்சென்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு மாடல் மட்டும் கடைசியில் வித்துட்டு இருந்தாங்க. 2013ல வந்து இதை ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த மிட் சைஸ் செடான்ஸ்ல வந்து சிட்டி வந்து அன்டிஸ்பியூட்டட் கிங் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அப்படி இருந்தா கூட அந்த பிரீமியம் ஸ்பேஸ்ல வந்து அந்த டீசல் டெக்னாலஜில வந்து அக்சென்ட் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐகானிக் கார்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லலாம்.